லாஸ்ட்டாக வந்து முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு மெயினாக கம்மி பண்ணணும் மயிலு. டயட்ல இருக்கிறவங்களுக்கா? நானே டயட்ல தான் இருக்கேன். நல்லா சாப்பிடுவேன், டயட்லாம் மெயின்டைன் பண்ண முடியல. வெஜிடபிள் சாலட்டு இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் சாலட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ரைஸ் கம்மியாக வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து வேணா ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 2 பீஸ் எடுத்து போட்டு சமைச்சு ஒரு ப்ரோட்டீன் தானே அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், சிக்கன் மட்டன் அதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கலாமா. பட் வந்து சாதத்தை கம்மி பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. கறி இவ்வளவு வச்சு சாப்பிட்டுட்டு சாதம் இவ்வளவு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லாட்டி ஒரு சப்பாத்தி மாவு பசஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா மதியம் ஒரு சப்பாத்தி, கொஞ்சோண்டு ரைஸு, அப்புறம் உங்களுக்கு சிக்கனு, இல்லாட்டி காய்கறிகள் இந்த கேரட் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பரட்டின மாதிரி வச்சு அதே சாப்பிட்லாம். அதே வந்து அதாவது சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக காயின் மாதிரி சாப்பாடும் சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம், டயட்டும் இருக்கலாம். ஆனால் நான் வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு, வெயிட் கெயின். இது வந்து பக்கத்து கிட்டக்கா அவங்க சொல்லி நான் வந்து வாக்கிங் ஈவினிங் டயத்தில் நான் வேகமாக நடந்து போயிட்டு இருந்தேன் மாடியில். அப்போ சொன்னாங்க ஒயிட் ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு சாலட் மாதிரி மதியத்தில் ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா அவங்க வெயிட் லாஸ் பண்ணாங்க, ஈஸியாக டக்குன்னு குறைச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சம்மரில் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் காய்கறின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பூசணிக்காய், அரசாணிக்காய், பம்கின்னு, பரங்கிக்காய், இந்த மாதிரி காய்கறியெல்லாம் நிறையா சேர்த்துக்கிட்டோம், சாப்பாடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். அதேமாதிரி வெள்ளரிக்காய் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. அப்புறம் வந்து வாட்டர் மெலன் இப்போ ஈஸியாக கிடைக்கும். வாட்டர் மெலன் கிலோ 25 ரூபா. வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க. அதாவது சாப்பாடு தாங்க ஒரு குடியை நிப்பாட்டுறது எப்படி தெரியும். வெயிட் அதிகமாக இருக்கிறவனுக்கு தாங்க வெயிட் குறைக்கிறது எப்படின்னு தெரியும். கரெக்டா? அது மாதிரி தான். அதாவது வாட்டர் மெலன் உடல் எடையை அதிகரிக்க சொல்லுங்க. உடல் எடையெல்லாம் அதிகரிக்காதீங்க. நான் வந்து உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. நல்லா வயிறு உள்ள சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்தீங்கனாலே உடம்பு ஏறிடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து டைமுக்கு சாப்பிடுங்க. எந்த சாப்பாடும் எந்த வேலையும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக காலையில் 8 மணிக்கு சாப்பிட்ருங்க. மதியானம் 1 மணி சாப்பிட்ருங்க. அதேமாதிரி 8 மணினா 8 மணி சாப்பிட்ருங்க. அவ்வளோதான். அது இது வந்து ஏதோ சொல்லி கொடுத்தது. வெயிட் அதிகரிக்கிறதுக்கு வந்து பால் இருக்குங்களா, பால் வந்து வெதுன்னு இருக்கும் போது அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றணுமாமா அதில். ஆனால் வெதுன்னு இருக்கிறப்ப நல்லா கலக்கி விட்டுரும், இல்லைன்னா ரொம்ப அது திப்பியாக இருக்குமா. அது வடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா உடம்பு ஏறுமா. இது எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க. நான் காலேஜ் படிக்கும் போது கேட்குறப்ப ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பேனா அப்போ. அதனால் தயவு செஞ்சு யாரும் வந்து வெயிட்டு ஏறணும்லாம் நினைக்காதீங்க. ஏற்றிடலாம், இறக்குறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் வெயிட் ஏற்றுறதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. என்னன்னா இந்த காலையில் ஸ்மூதின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதாவது எப்படின்னா இந்த வாழைப்பழம், அப்புறம் இந்த பொமக்ரனேட்டு, மாதுளப்பழம், அப்புறம் கொஞ்சம் நட்ஸு, பாதாம், ஏதோ என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்சியில் போட்டு அடித்து அது காலைல குடிச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் உடம்பு டக்குன்னு ஏறிடும். அது மேக்ஸிமம் இந்த பாதாம் வந்து நீங்கள் ஊற வச்சு டெய்லி 4 சாப்பிட்டீங்கனாலே உடம்பு நல்லா வரும். யார் என்ன பண்ணலாம்? என்னது உடம்பு ஏத்தாதீங்க. உடம்பு ஏறினதுக்கு அப்புறம் தான் கஷ்டமா தெரியும். உடம்பு ஏத்துறது மேட்டர் கிடையாது. அதாவது உடம்பு வந்து கரெக்டா. தேங்க்யூ கிரீன் டிவி. அதுவே டெய்லி வாக்கிங் போங்க, சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, சரியா போகும். உடம்பு ஏத்துறேன்னு சொல்லிட்டு தடப்படம் உடம்பு ஃபுல்லா ஏத்திட்டு அதுக்கப்புறமா உடம்பு இறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். மற்றவங்க பார்க்கறது தான் அப்படி எப்படி இருக்குன்னு நான் குறைக்க விரும்பவில்லை. வாழ்க்கையே நல்லா இல்ல, வாழ்க்கையே வாடி போகுது. எனக்கு ஸ்டேட்டஸ் போடதான் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லை, மற்றவங்க பார்க்கறது தான் அப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. எனக்காக நான் குறைக்க விரும்பலை. மற்றவங்களுக்காக வாழாதீங்கம்மா. எல்லாருமே கண்டதை சொல்லுவாங்க. நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, கெட்டு போனாலும் பேசுவாங்க. உடம்பு வெயிட் குறைக்கணுங்கிறது கிடையாது, பட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெயிட் என்ன இருக்கிறீங்களோ அதை மெயின்டைன் பண்ணிக்கங்க. அதாவது ஒன்றுமே இல்லைங்க, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப காம்படிக்கலாம் பண்ண தேவையில்லை. ஸ்ரீராம் ஹாய். ஹாய் ஸ்ரீராம். ஹாய் ப்ரோ, நீங்கள் எந்த ஊர்? திருவாரூர். பிஎம்ஐன்னு ஒன்று இருக்குங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸு. அது கரெக்டாக அந்த 19 to 21 அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால்